இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு எப்படி வந்து லாக் செட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு லாக் செட் பண்றது அப்படிங்கறத நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு ஆப் லாக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணீங்கன்னா அஞ்சாவதா பாத்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து இருக்கும். ஆப் லாக் ஆப்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு ஆப் வந்து இருக்கும். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், வேணா அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க, பேட்டர்னு. உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி கன்ஃபார்ம் வந்து கேட்கும், கன்ஃபார்ம் வந்து கொடுத்துடுங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா லக்கி நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இது ஒரு செக்யூரிட்டி கொஷின் தான், உங்களுக்கு தேவைப்படும். அதனால இதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். பாஸ்வேர்டு எப்பயாச்சும் மறந்துட்டீங்கன்னா ஸோ இந்த ஒரு செக்யூரிட்டி கொஷினை வச்சு நீங்கள் அதை வந்து ரீசெட் வந்து பண்ணுறதுக்காக தான் இதை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ஆப்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்புக்கு வந்து வேணுமோ அதில் வந்து நீங்கள் இங்கேயே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து இன்ஸ்டாகிராமுக்கு தான் வந்து லாக் பண்ண போகிறோம். அதனால இன்ஸ்டாகிராமை செலக்ட் பண்ணிட்டு ஒன் டேப் லாக் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. அந்த பர்மிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டிங்ஸில் போயிட்டு டேரெக்டாக வந்து எனபிள் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே போதும், டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் ஆப்புக்கு வந்து ரீடைரக்ட் வந்து ஆகிடும். ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பர்மிஷன்ஸை வந்து எனபிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 பர்மிஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் வந்து எல்லா பர்மிஷனும் நம்ம வந்து எனபிள் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பர்மிஷன் எல்லாமே எனபிள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆப் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பண்ண இன்ஸ்டாகிராம் வந்து இருக்கும். இந்த மாதிரி லாக் சிம்பிள் போட்டு வந்திருக்கும். இது மாதிரி உங்களுக்கு எந்த ஆப் தேவையோ அதை நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பை பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணியிருக்கேன். இப்போ அன்லாக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்லேயே வந்துட்டு இந்த லாக் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அதை வந்து அன்லாக் ஆகிடும். திருப்பி லாக் பண்ணால் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணதுமே ப்ளூ கலர் ஆகிடும். ஆனதுமே பார்த்தீங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும். இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபோனில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லாக் வந்து கேட்கும். ஸோ நம்ம லாக் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். இதுவே உங்களோட மொபைல் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்டாகவும் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு கூட பார்த்தீங்கன்னா வந்து லாக் அண்ட் அன்லாக் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம லாக் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபோனில் நீங்க டைரக்டா ஃபிங்கர் பிரிண்ட்டும் செட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு எப்படி வந்து லாக் செட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.